ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை ரொம்பவே சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சுவையான கனவாய் மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கனவா மீன் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் தனியா தூளும் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கனவா மீன் சேர்த்துக்கலாம். கனவா மீனை போட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி திக்காயிடும். அதனால் மசாலா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கனவா மீன் சேர்த்துக்கலாம். நமக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கனவா மீன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு இந்த கனவாலேருந்து நல்லா தண்ணி வெளில வரும். அந்த தண்ணியிலே நமக்கு கனவா மீன் நல்லா வெந்து வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கனவா மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு கனவா மீன்லேருந்து நல்லா தண்ணி வெளில வந்திருக்கு. இந்த தண்ணியிலே அது நல்லா வெந்து நல்லா கட்டியாகட்டும். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு கனவா மீன் நல்லா வெந்து ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சுவையான கனவாய் மீன் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you friends.